என்னடா இது, என்ன பண்ணாலும் இந்த வண்டி நான் வரவே மாட்டேங்குது. இன்னும் 3 கிலோமீட்டருக்கு எப்படி தான் தள்ளின்னு போகிறோன்னு தெரியலையே. சரி, இந்த ரோட்டில் ஒரு லாரி கூட போக மாட்டேங்குது. லாரிக்காரங்கிட்ட கேட்டு கூட இந்த வண்டியை தூக்கி லாரியில் போட்டு நம்மளும் ஏறிக்கிட்டு வீடு போய் சேரலாம் போல இருக்கு. சார் சார் சொல்லுங்கம்மா, யார்மா நீங்கள்? என்ன சார் ரொம்ப நேரமாக இந்த வண்டி வச்சு நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, வண்டி என்ன திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. பெட்ரோல் ஏதாவது தீர்ந்து போயிருக்கா சார்? இல்லைம்மா, டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது. இன்ஜினில் எதனா ப்ராப்ளமா? அப்படி ஒன்றும் தெரியல. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா? நீங்கள் எப்படிமா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இப்போ பண்ணுற பாருங்க ஹெல்ப்பு. இது பார்த்தீங்களா சாவி, இது போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. கொடுங்க பார்ப்போம். அட ஆமாம், ஜம்முன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பின்ன ஸ்டார்ட் ஆகாது, வண்டியை சாவி எந்தாச்சே? எங்கே ஓட பார்க்குற? பதில் சொல்லிட்டு போட. யார் நீ? இல்லைம்மா, வண்டி தனியாக நின்றுது, அதான் சரி எடுத்துகிட்டு வந்து மெயின் ரோட்டில் விட்டுடலான்னு பார்த்தேன். நானே இதோ கண்டதை மட்டும் தின்னுட்டு வயிற்று கலக்குதேன்னு போதார் ஓரமாக ஒதுங்கினேன். அந்த நேரத்தில் என் வண்டியை தூக்கி மாட்டியா நீ? நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தலையிலேருந்து கையெடுமா, ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன். நீ தானே இந்த வாத்து பண்ணையில் வாத்து மூட்டைகள்லாம் திருடிட்டு குலோப் ஜாமுனே திருடி தின்னுட்டு அங்கேயே தூங்கின ஆள். உனக்கு எப்படியா தெரியும்? அதான் ஊருக்கே தெரியுமே. நீ திருடினா திருட்டு இல்லை, நான் திருடினா மட்டும் திருட்டா? அதான் வண்டி கட்சிச்சுல, போமா வேலையை பார்த்துக்கினு. இந்த வண்டி உண்டுன்னு தெரிஞ்சிருந்தா நான் எடுத்துருக்கவே மாட்டேன். திருட தெரியாத உன்கிட்ட போயிட்டு உன்னோட வண்டியை திருடின பாரு, அது எனக்கு பெரிய அவமானம். அடப்பாவி, உன் வண்டியை திருடி நான் தான் என் தொழிலுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அடே வண்டி எதுக்கு திருடன்னு கேட்டா என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? சரி சரி, பக்கத்து வீட்டில் இருக்குது பர்வதம் பாட்டி, அதை பத்திரமா பார்த்துக்கோ. அதை ரொம்ப கொடுமை பண்ணுறியா மினி? அதுதான் ஊரெல்லாம் போயிட்டு உன்னை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லினுக்குது. சரி போயிட்டு வர, அடுத்தரையாவது பார்த்து திருடு. அடி பாவி கேள்வி, உன் மேலே தானே இது. இன்னும் எத்தனை பேருக்கு சொல்லி வச்சிருக்கேன்னு தெரியலையே. இப்போ நான் வெளியே போனால் எல்லாரும் என்னை பார்த்து முட்டை திருடின்னு கூப்பிடுவாங்களே. இப்போ என்ன பண்ண போகிறேன் நான்?